தென் மாநிலங்களுக்கு மாபெரும் வரலாற்று அநீதி, கருப்பு கொடி போராட்டத்தை அறிவித்த ஸ்டாலின். மத்திய அரசு கொண்டுவரவுள்ள தொகுதி மறையறை திருத்த மசோதா தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நாளை நடக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவில், இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட குற்றத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தண்டனையா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி என தெரிவித்துள்ளார். இமலைக்கு தெற்கே உள்ள தென்னிந்தியர் ஒவ்வொருவரும் கொதித்து போயிருக்கிறோம். நெருப்போடு விளையாடுகிறது பாஜக என தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் குரலை மதித்து ஒன்றிய அரசு பின்வாங்கவில்லை என்றால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இதற்காக மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். திமுக தலைவராக அனைத்துக்கும் மேல் சுயமரியாதையுள்ள தமிழனாக மீண்டும் எச்சரிக்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பின்னர் மற்றொரு பதிவில் நாடு முழுக்க உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து இந்த பேராபத்தை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசித்துள்ளேன். தனிப்பட்ட மனிதர்கள், அரசியல் இயக்கங்களை விட மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதுதான் நமது தலையாய கடமை. எனவே அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்த தோழர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனநாயகத்தை காக்க ஓரணியில் திரள வேண்டும் என அழைக்கிறேன் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.